அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சர்தார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபியின் கண்ணியத்தை பற்றி அவனுடைய திருமறையிலே பதிவு செய்திருக்கிறான். லிதுமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிரு லிதுமினூன பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் சொல்றான், முஃமின்களே அல்லாஹ் மீதும் ரசூலின் மீதும் நீங்க என்ன செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்க. வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிரு. அல்லாஹ் நபியின் கண்ணியத்தை பற்றி பேசுகிறான். வ துஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா. காலை மாலையில நீங்க என்ன செய்யுங்க, என்ன திக்ரு செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய திருமறையிலே பதிவு செய்திருக்கிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் 3 விஷயத்தை பற்றி பேசுறான். ஈமானை பத்தி பேசுறான், இரண்டாவது நபியின் கண்ணியத்தை பத்தி பேசுறான், மூன்றாவது அல்லாஹுடைய வணக்க ஸ்தலத்தை பத்தி பேசுறான். அப்ப சிந்திக்கணும், அல்லாஹ் இந்த இரண்டுக்கும் நடுவுல, அதாவது ஈமானுக்கும் அல்லாஹுடைய வனத்துக்கும் நடுவுல, வணக்கத்திற்கும் நடுவுல அல்லாஹ் நபியின் கண்ணியத்தை பற்றி பேசக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் அந்த நபியின் கண்ணியத்தை எந்த அளவுக்கு உயர்வாக வைத்திருக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே பதிவு செய்திருக்கிறான். அப்ப சிந்திக்கை கடந்து வச்சிருக்கிறோமா இல்லையா? சொன்னாங்க, 3 விஷயமாக நபியின் கண்ணியத்தை வெளிப்படுத்தலாம். முதலாவது நாவின் மூலமாக வெளிப்படுத்தலாம், இரண்டாவது உள்ளத்தின் மூலமாக வெளிப்படுத்தலாம், மூன்றாவது மற்ற உறுப்புகளின் மூலமாக வெளிப்படுத்தலாம் என்பதாக சொல்லி சொன்னாங்க. ஆகையால் இன்ஷா அல்லாஹ் நபியின் கண்ணியத்தை விளங்கி நபிக்கு அதிகமாக கண்ணியம் கொடுக்கக்கூடியதையும் இன்றும் இந்த 3 விஷயத்தின் மூலமாக நம் அனைவரும் நபியின் மீது கண்ணியம் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான், அந்த தௌஃபீக்கினை வல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் விரிவானாக. அன்போடு உங்கள் கோவை PSS மௌலானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.